சி மீடியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். 2026 அடுத்த சிஎம்மாக யார் வருவாங்க அப்படின்னு மக்களிடையே கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா, 2026 இப்போ வந்து தேர்தல் வருதுல்ல, 26 இப்போ யார் சிஎம் வந்தால் உங்களுக்கு வந்து பிடிக்கும், யார் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்க? நான் வந்து எப்பவுமே வந்து டிஎம்கே தான் விருப்பப்படுறேன். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து டிஎம்கே தான். ஏன்னா ஏடிஎம்கேல வந்து கட்சியெலாம் வந்து செதறி போயிடுச்சு. அது அம்மா இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தது அந்த ஆட்சி. அம்மா இருக்கிற வரைக்கும். அம்மா இல்லைன்னா அந்த ஆட்சியில் வந்து இப்போ வந்து அந்தளவுக்குலாம் மவுஸில் இல்லை. இப்போதைக்கு டிஎம்கே தான் எனக்கு தெரிஞ்ச மவுஸ் தான். ஆனால் கலைஞர் இது ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி தான். ஆனால் ஆட்சியில் வந்து ஆனால் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பண்ணுறாங்க இல்லைன்னா அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் நல்லாவே பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் அது ஏன்னா வேறு ஆள் வரத்துக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எனக்கு வேறு ஆள் யார் சிஎம் வரும் இந்தியா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் வர முடியும் வாய்ப்பு இல்லை. இல்லை, எதனால மாதிரி சொல்கிறீங்க நீங்கள்? சார் இப்போ வந்து விஜய் வந்துட முடியுமா? பாருங்களேன் சார், கட்சி நடத்துகிறவங்களுக்கே திண்டாடுறாங்க. கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, காலங்காலமாக நடத்துகிறவங்களுக்கே திண்டாடுறாங்க. இப்போது சினிமா ஃபீல்டில் வந்துட்டு உடனே கட்சியில் உட்காந்து உடனே சேரில் உட்காந்துட முடியுமா? இந்த எலெக்ஷன் போட்டோம். இந்த எலெக்ஷன் ஒரு மெஜாரிட்டி எவ்வளோ வர காட்டிட்டு நெக்ஸ்ட் டைம் ஒரு தெரியுமா 5 வருஷம் அப்போ தெரியும். புரியுதுங்களா? இப்போது வண்டி எடுத்தோடனே நம்ம ஓட்ட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட முடியும். எடுத்தவொடனே நீ ஓட்டிட்டு சவாரெலாம் பார்த்துட்டு சம்பாதிச்சிட முடியுமா? இப்போ தான் ஆட்டோவை ஓட்ட போகிறீங்க. ஆட்டோ கற்றுக்கல, ஒன்றும் சரியாக கற்றுக்கல, இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க. உடனே நீங்கள் சவாரிலாம் பார்த்துருக்கீங்களா? இப்போதாங்க ஆட்சியும் யார் வந்த ஒன்று சிஎம் சீட்டில் ஒன்று உட்கார முடியாது. இதுனா இது ஸ்கூல் சேராது போய் உட்காரது எல்லாரும் அந்த மேலே உட்கார முடியாது. இந்த வாட்டி அவர் மெஜாரிட்டி எவ்வளோ காட்டுறாரு தெரியணும். யார் நீ சொன்னீங்க விஜய் காட்டினாங்கன்னா மக்களோட எண்ணங்கள் வந்து அப்போ தான் தெரியும். எதிர்கட்சியாக உட்கார வாய்ப்பு வருமா அதை பாருங்கள். மெயினாக யார் இவர் சிஎம் ஆகுது சொல்ல டிஎம்கேக்கு எதிர்கட்சியாக உட்கார முடியுமான்னு பாருங்கள். இதில் உட்கார வந்து ஆமாம், இது எடப்பாடி உட்காராரா இல்லை விஜய் உட்காராரா பாருங்கள். இது ரெண்டுத்தில் விஜய் உட்காந்தாருன்னா நீ சொன்ன மாதிரி 5 வருஷம் கட்சி ஒன்றா கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வாய்ப்பு வராது. இதுதான் உண்மையா? வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு சில மக்கள் வந்து விஜய் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் சரிங்களா, அவர் இப்போ தான் இப்போ வந்திருக்காரு, முதல்ல வந்து மக்களாக பழகட்டும், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பார்க்கணும் சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பார்த்தா வந்து நாம் தமிழ் கட்சி சீமான் இருக்கார்ல, ஸோ அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தோ டிஎம்கே வாய்ப்பு கொடுத்தோ எவ்வளோ மேலும் சரிங்களா? மக்கள் மனசில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்குது இன்னி வரைக்கும் காலகட்டத்தில் வந்து. புரியுதுங்களா? அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா அழிக்க முடியாது. அது ஆக்சுவலாக பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், டிஎம்கே ஏடிஎம்கே தான் இந்த ஆட்சி நடக்குது இன்னி. சரி, இவ்வளோ சொல்கிறீங்களா? 3வது எனக்கு கட்சி வந்துக்குதா? வரல. எனக்கு 50 வயசு ஆக போகுது. இப்போ நான் 50 வயசு ஆக போகுது. எதனா வந்துக்குதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே இது 2 தான் மாறி வந்தது. 3வது ஒன்று வரணும்னா அவங்க மெஜாரிட்டி காட்டணும். சிஎம் ஏன்னா இது சீமான் சொன்னீங்களே, ஏன்னா ஜெயிச்சுக்கிறாரா சொல்லுங்கள்? இல்லை, அவருக்கும் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, 33% இருக்கு. அப்படிலாம் இல்லை, எதனா ஒரு போராடுறாரு. அப்படி இல்லை சார், ஏன்னா ஒரு 5 சீட்டு 4 சீட்டு எனக்கு ஜெயிச்சாரா? இல்லை, மெயினாக அது ஜெயிக்கிறது சார். ஜெயிச்சா தான் சார் வர முடியும். ஜெயிச்சனா நீங்கள் மக்கள் வந்து ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க முடியும். சொல்கிறது எப்படி ஜெயிக்க முடியும்? அவரெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது பண்ணவும் மாட்டோம். கிடையாது, லிஸ்ட்லேயே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தா நீ சொல்கிறீங்களா ஏதோ பணம் இருக்குது, தேர்தல் நிற்கிறாரு, ஒத்துக்கிற இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் எல்லார்கிட்ட பணம் இருந்தால் நின்றுடலாம். ஓட்டு வரணும்ல, ஓட்டு தானே மெயினாக வேணும். என்கிட்ட இப்போ பணம் இருந்தால் நான் கூட சிஎம் ஆகுது எலெக்ஷன் நிற்பேன். என்கிட்ட கூட 1000 கோடி கொடுங்களேன், நான் நிற்பேன். நான் இல்லைன்னு சொல்ல, 1000 கோடி 2000 கோடி இருந்தான். ஆனால் எனக்கு ஓட்டு வருமா? வராது. ஓட்டு போகிறது மக்கள் மனசு தான் இருக்குது. விஜய் நீ சொன்னீங்கம்மா, விஜய் வந்தவொடனே சிஎம் உட்கார முடியாது. நான் வேணா சொல்கிறேன், இந்த வாட்டி டிஎம்கே தான் வர அச்சு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, எடுத்தவொடனே சிஎம் உட்காரத்துக்கு முடியும். குழந்தைங்க சாக்லேட்டு கேட்குது தெரியுமா, 1 வேணும் 2 வேணும்ன்ட்டு. அதுமாதிரி வாங்கி கொடுக்க முடியுமா அவருக்கு சிஎம் சீட்டை? சொல்லுவாங்க சார், இளைஞருங்களாம் வந்து சொல்ல தான் செய்வாங்க ஓட்டு போகிறேன்னு. ஆனால் வந்து நீங்கள் வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து விட்டுருங்க. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வரும்போது பாருங்கள். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைஞ்ச ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறீங்களே எவ்வளோ திமுக வந்து நல்லா இருக்குன்னு, இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பெனிஃபிட் வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெண்களுக்கான திட்டம், தமிழக புத்தகம் திட்டம், இப்போ நீங்கள் வந்து ஆட்டோ சவர்லாம் போகிறீங்க சரிங்களா. உங்களுக்கு இந்த ஆட்சியில் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம், எந்த ஆட்சி வந்தாலும் விலைவாசி குறைக்க முடியாது சார். அது டிஎம்கேன்னு இல்லை, ஏடிஎம்கே வந்தாலும் விலைவாசி குறைக்கும். ஏன்னா மக்கள் தொகை பெருக உங்கள் விலைவாசி ஏற தான் செய்யும். மக்கள் தொகை கட்டுப்படுத்த முடியுமா? அன்றைக்கே பெரியார் சொன்னார்,
ஒரு குழந்தை பெற்றுக்கு 2 குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கே அவர் பெரியார் திட்டினாங்க. எதுக்கு திட்டினாங்க? என்ன இவன் ஒரு குழந்தை பெற்றுக்கு 2 குழந்தை. ஆனால் பெரியார் சொன்னது இப்போ பின்பற்றுறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்து மக்கள் ஒண்டி அதான் நம்ம தமிழ் மக்கள் ஒண்டி 2 குழந்தை 3 குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதே முஸ்லீம் பாருங்களேன் 5, 6, 7 ஏன் அவங்களெல்லாம் மக்கள் தொகை கட்டுப்பாடு. இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் சரிப்படியாக சொல்லணும். அது ஆனால் அரசாங்கம் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லாது. உனக்கு சொல்லும் எனக்கு சொல்லும். ஆனால் உங்களுக்கு வருமானம் ஏற்ற மாதிரி தான் இப்போ இது பண்ண போகிறீங்க. வருமானம் எல்லாம் பண்ணுவீங்களா? ஆமாம், அதான் இல்லை. வேறு ஒன்றே இல்லை. நம்ம கையில் தான் இருக்குது சார். மக்களுக்கு காரணமே நம்ம கையில் தான் இருக்குது. அதே போல் நீங்கள் சொல்கிறீங்களா ஓட்டு போகிறது மக்கள் கையில் தான் இருக்குது. இப்போ 1000 கொடுத்த உடனே போட்டுருவாரு, 2000 கொடுத்தா போட்டுருவாரா சொல்கிறாங்களா? அதெல்லாம் சும்மா. அது பணம் வாங்குவாங்க தான், மக்கள் வாங்காமல் இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? வருமானம் இல்லை. ஆட்டோ எடுத்து போயிட்டு 1000 ரூபாய் தரேன் மீட்டிங் கட்சி மீட்டிங் வரணும், நான் போய் தான் ஆகுவேன். நான் ஏன் தெரியுமா? எனக்கு வருமானம் வேணும். ஏன்னா எந்த கட்சி நான் பெரும்பாலும் வந்து ஏடிஎம்க்கு போனதே இல்லை இனி வரைக்கும். சரிங்கய்யா. டிஎம்க்கு தான் போய்கிறேன். இப்போ நீ அப்போ தான் டிஎம்க்கு தான் போய்கிறேன். நான் ஏன் போய் சொல்லணும் உங்கள்கிட்ட? ஏடிஎம்க்கு போனது இல்லை. ஆனால் டிஎம்க்கு வேணால் போய்கிறேன் இல்லைன்னு சொல்லணும். காசு கொடுத்தா போகிறேன். எனக்கு வருமானம் இல்லை, சவால் இல்லைன்னா தான் நம்ம போகிறோம். நம்ம வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து எந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து டிஎம்க்கு தான் வரும். எத்த ஒன்றே விஜயெல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க. அனுபவம் வேணும் சார். இது அரசியலாம் சும்மா சிஎம்லாம் சும்மாவாது. அனுபவம் இப்போ இந்த எலெக்ஷனில் அவர் மெஜாரிட்டி காட்டுறேன். நான் சொன்ன தெரியுமா 5 சீட்டு 6 சீட்டு அவர் நிற்கிற தொகுதிக்காலே ஒரு பெரிய விஷயம். அவர் நிற்கிற தொகுதி சொல்கிறேன், மற்றவங்களை விட்டுருங்க. அவர் நிற்கிற தொகுதியில் அவர் ஜெயிச்சாலே அதுவே ஒரு பெரிய விஷயம். புரியுதுங்களா? இப்போ அப்படியாப்பட்ட விஜயகாந்தை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது இவர் இப்போ தானே வந்தார், ஒன்றும் இருக்குங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சொல்கிறீங்க, அவங்களுடைய சமூகம் இருக்காங்களே, பிரேமலதா மேடம் இருக்காங்க, தேமுதிக கட்சின்னு ஒரு கட்சி. நான் சொல்லிட்டேமா சார், நீங்கள் வந்து என்கிட்ட பழகுறீங்க. நீ என்னை கூப்பிட்டா நான் வருவேன். அதே உங்கள் சொந்தக்கார கூப்பிட்டா நான் வருவேண்ணா? வரமாட்டேன். விஜயகாந்த் ஒண்டி தான் எனக்கு பிடிக்கும். அவங்க கூட இருக்கிற சொந்தக்காரங்களாம் எங்களுக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? விஜயகாந்தை மட்டும்தான் பிடிக்கும். அதே விஜய் படம் பார்க்கணும், விஜய் மட்டும்தான் பிடிக்கும். விஜய் இன்னும் அரசியலுக்கே வரல, வந்து உக்காஞ்சி மெஜாரிட்டி காமிச்ச பேர் தான் தெரியும் என்ன விஷயன்ட்டு. நீ சொல்கிறீங்களே இந்த 2026 அதுக்கப்புறம் வரலாம் 5 வருஷம் கழிச்சு. இந்த 5 வருஷத்தில் வந்து இந்த ஆட்சி எப்படி நடக்குது நீங்கள் பாருங்கள். பார்த்துன்னா இது வந்து நீடிச்சு தான் போகும். ஏன்னா வந்து ஏடிஎம்கேவில் வந்து சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா அது அம்மாவோட முடிஞ்சு போச்சு. நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? அம்மா இருந்தானா கரெக்டாக இருந்தது. அது இல்லைன்னு சொல்ல, அம்மா இல்லை இப்போ. அதனால் அந்த கட்சி வந்து ஒரு இது ஆயிடுச்சு. அது அதுலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை பாகம் பிரிஞ்சு பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய கூட்டணி நம்ம என்னத்த சொல்ல முடியும்? எல்லாருமே நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் ஆட்சி இப்படி தான்ப்பா. எல்லாருக்கும் சிஎம் சேர், ஒரு சேரில் எத்தனை பேர் உட்காருங்க? நகையாரங்களா சிஎம் சேரில் ஒரு ஆள் தானே உட்கார முடியும். பின்ன இதுக்கு சிஎம் சேருக்கு எத்தனையோ பேர் சண்டை போட்டால் எல்லாருமே உட்காந்துட முடியுமா? மக்கள் நினைக்கணுங்க ஓட்டு போகிறதுல துட்டை வாங்குறான் சொல்லுவாங்க. துட்டை வாங்க தான் செய்வாங்க. ஏன்னா வருமானம் இல்லை, அந்த துட்டு வாங்கி தான் ஆகணும். ஏன்னா நீ சொல்லுவாங்க டிஎம்கே கார் கொடுப்பாங்க, ஏடிஎம்கே கார் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஒத்துக்கிற இல்லைன்னு சொன்னேன். கொடுத்தா நாங்கள் வாங்கி வச்சு தான் செய்வோம். எங்கள் செலவுக்கு வேணும். புரியுதுங்களா? அது நான் வாங்கணும்னு சொல்ல முடியாது. எங்கள் பணம் அது. அப்படி பார்த்தா நான் சொல்லுவோம். நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை. 2026 டிஎம்கே தாங்க வரோம். சான்ஸே இல்லை. இந்த வீடியோவில் பேசின மக்கள் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சி மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.